ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். ஷாருக் 19 பிப்ரவரி 2007 நீங்க என்ன சொல்லி இருக்கீங்கன்னா, இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கவே இல்லை, இந்த நாட்டில் ஹிந்து மெஜாரிட்டி இருக்காங்கன்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த நாட்டில் நாம அமேசிங்லி செக்யூலர். அதுக்கப்புறம் 2 நவம்பர் 2015 நீங்க நம்ம நாட்டில் இன்டாலரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இன்டாலரன்ஸ் நம்ம முதுகுல இருக்கு, இங்க செக்யூலரிசம் ஆபத்துல இருக்குன்னு. நான் அந்த மாதிரி எப்பவும் சொன்னதெல்லாம் அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்க ஏதாவது யங் பீப்புளுக்கு அட்வைஸ் கொடுக்க நினைக்கிறீங்களான்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, படிப்பு, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், எதுனாலும் நம்ம நாட்டுக்கு பிரச்சனை ஏற்படுதோ அதை செய்யாதீங்கன்னு. ரிலீஜியனுக்காக சண்டை, இல்லைனா கேஸ்ட், கலர், செக்ஸ், கிரீடை பத்தின பேச்சு, அப்புறம் 100% எதனால இன்டாலரன்ஸ் அதிகரிக்கும்ன்றது. ஏன்னா இப்போவும் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அப்பப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட நாடு அதே மாரி முன்னேறி போய்கிட்டே இருக்கு. இது யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ். ஆனா இது எப்போ எங்கெல்லாம் சுத்தி இப்படி மாறிடுச்சுன்னு ஐ திங்க் அது ட்விட்டர்ல போயிட்டு இருந்துச்சு. நான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். ஏன்னா என்னோட மனசுல இருக்கு, 2007 நடந்த மாதிரி நம்மளோட நாடை பாத்தீங்கன்னா அது ஒரு அழகான நாடு. இங்க நம்ம எல்லாரும் அப்படியே ஒன்னா சேர்ந்து அன்போடையும் பாசத்தோடையும் இருப்போம். இந்த நாட்டுல ஹானஸ்டி, செக்யூலரிசம், குட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் இஷ்யூஸ் சம்டைம் and we are still able to come up from all these 2007 இருந்து எதுவுமே மாறலன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஃபாதர் நம்ம நாட்டோட யங்கஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல ஒருத்தர். ஸோ இந்த நாட்டுக்காக எங்க அப்பா மட்டும் இல்லைங்க, எங்க அப்பா கூட இருந்தவங்க நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க, இந்த நாட்டுக்காக தோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாடு எனக்கு ஃபேவரா இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தான். அதுவும் என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்டுல எல்லாமே கிடைச்சது. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்றவங்கள கடைசியா தான் இருப்பேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்களோட இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா ஷாருக் கான் இந்த நாட்டுல இன்டாலரன்ஸ் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க அவருக்கு எவ்வளவு அன்பு காட்டியிருக்கோம். இன்டர்வியூல காட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. என்னோட வீட நான் இந்தியான்னு சொன்னேன். என்னோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹிந்து, நான் பை பர்த் முஸ்லிம். என்னோட பசங்க 3 ரிலீஜியன்குள்ளேயும் வருவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தே ஆவாங்க. நாங்க தீபாவளி பூஜையும் செய்வோம், ஈதும் கொண்டாடுவோம். இது எல்லாத்தையும் நாங்க ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம். ஸோ என்னோட வீடு ஒரு மினி கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட நாடை பத்தி நான் எப்படி தப்பா நினைப்பேன்? அண்ட் ஒரு ஆக்டரா நான் இந்த நாட்டுக்கு என்ன பண்றேனோ அதை பத்தி நான் ரொம்பவே கர்வப்படுறேன். அப்புறம் இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆனதும் நான் அதை கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சேன். அடிக்கடி இதை பத்தியே சொல்றது எனக்கு ரொம்பவே விசித்திரமா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஒரு சில வாட்டி பாத்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்க பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஷாருக் கான் என்ன சொன்னார்னா, நாட்டுல இன்டாலரன்ஸ் அதிகரிச்சிருக்கு, சமூகத்துல மக்கள் ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் பண்றாங்க, எத்தனை மீடியா இருக்கோ அத்தனை குரல் கேக்குது, இந்த குரல்கள்ல நெகட்டிவ் குரல்கள் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, நாம இதை மனசுல வச்சுக்கணும், எல்லா மதமும் சரிசமமானது, ஒருவேளை நீங்க செக்யூலரா இல்லைன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய தப்பு. அப்சல்யூட்லி. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா மீடியா எவ்வளவு அதிகமாயிடுச்சுன்னா ஐ திங்க் மக்கள் எல்லா விஷயத்த பத்தியும் பேசுறாங்க. மை லாஜிக் இஸ், நான் ஒரு மீடியால ஒருத்தரோட பேச்சை கேட்டா அதுக்காக உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ஆனா நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். யாராவது எதை பத்தியாவது சொன்னா உடனே நம்மளும் பேச ஆரம்பிச்சிருவோம். மை லாஜிக் வாஸ் தட் வி ஹாவ் டு. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி ரீஜியன், அப்புறம் நம்மளோட சமூகம், இது எல்லாத்தையும் இன்டாலரன்ஸ் அப்படின்ற வேர்ட் ஜஸ்ட் அபவுட் பேர் பண்றத பத்தி மட்டும்தான். ஆக்சுவலி அக்செப்டன்ஸ் இருக்கணும். நம்மளோட எல்லா மதத்தையும், எல்லா பேரையும், எல்லா வேலைகளையும், எல்லா தொழிலையும். எனக்கு தெரிஞ்ச அந்த வேர்டு தான் தப்பான வேர்டுன்னு சொல்லுவேன். தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட மீடியம் எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா, யாராவது ஏதாவது ஒன்று பேசுவாங்க, நம்ம அதை டாலரேட் பண்ணியே ஆகணும், நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இன்சைட்காகவே இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சொன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். ஏன்னா ட்விட்டர் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, யூடியூப் இருக்கு, டெலிவிஷன் இருக்கு, எல்லாரும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதுக்கு அர்த்தத்தை பாத்தீங்கன்னா, ஷாருக் கானுக்கு காங்கிரஸ் பார்ட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ ஷாருக் கான் நரேந்திர மோடிஜியை அஃபெண்ட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு. எனக்கு அவ்வளோலாம் அதிகாரம் இருக்கா ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு? நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நீங்க என்ன பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாலிடிக்ஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் உங்களை மீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு வாட்டி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீ எதுக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன்னு. அட பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஏப்பா அப்படி பேச போறேன்? நான் எப்படி யோசிப்பேன்? நான் 16 மணி நேரம் வேலை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற மாதிரி விஷயங்கள் என் மனசுக்குள்ள வரவே வராது. அப்புறம் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை இங்க கிளியரா சொல்ல விரும்புறேன். நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தோம்னா அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம கிரேட் மோடியை நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம தானே தேர்ந்தெடுத்தோம், நம்ம நாடு அவரை மெஜாரிட்டியில தேர்ந்தெடுத்திருக்கு. So we have to support our leaders and take the country forward. Do not be negative. அப்புறம் பாலிடிக்ஸ்ல மக்கள் எப்படி பேசலாம், ஆனா நம்ம பொலிட்டிஷியன் இல்லையே, நம்ம என்டர்டெய்னர்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வளர்ற பசங்க எல்லாரும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக விரும்புறாங்க. கடவுள் எனக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் என்னைக்கும் இந்த மாதிரி பேசவே மாட்டேன். அதுவும் நம்மளோட நாட்டை பத்தி எப்பவுமே. ஆனா அதனால சில ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியால சாப்பிட்டுட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லப்போனா எனக்கு இதை பத்தி பேசும்போது அழுக கூட வரும். நான் இந்த நாட்டை சேர்ந்தவன். எனக்கு இந்த நாட்டு மேல அதிகமா பக்தி இருக்கு. இதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன்னு. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதானே. இந்த விஷயத்துல நம்ம யாரும் போட்டி போட வேண்டிய அவசியமே இல்ல. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கும்போது அண்ட் ஒரு சில வாட்டி நான் கிளாரிஃபையே பண்ண மாட்டேன். ஆனா உங்க ப்ரோக்ராம்ல எதுக்காக பண்றேன்னா, உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பல வருஷமா மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ ஐ கேன் பி நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் உங்ககிட்ட பேசுவேன். ஆனா ஒரு சில வாட்டி எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். நான் ஏன் ஒரு வாட்டியும் என்னோட நாட்டுப்பற்ற இவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு நாட்டுப்பற்று நல்லாவே இருக்கு, எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நாடு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ அதனால எப்போ இந்த கொஸ்டின் வந்தாலும் யாராவது அப்படி பேசினாங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஷாருக் கானுக்கு இந்த நாடு இவ்வளவு அன்பு கொடுத்திருக்கு, ஷாருக் கான் இந்த நாடு அவ்வளவு வளர்த்து விட்டுருக்கு, அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரே விட தயாரா இருக்காங்க, அவரு போய் இப்படி எல்லாம். ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதோட அர்த்தம் நான் இப்படிதான் சொல்லுவேன், இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இப்படிதான் சொல்லுவேன். ப்ளீஸ் பி டாலரண்ட், பி ஹாப்பி, ஒர்க் ஹார்ட், டேக் திஸ் நேஷன் ஃபார்வர்ட். சின்ன விஷயங்கள் நம்மளோட நாட்டை அதோட வளர்ச்சியை கெடுத்துடக்கூடாது. நீங்க பாசிட்டிவிட்டியோட முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அண்ட் தட் இஸ் ட்ரூ. நான் அமெரிக்கால இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நாடு இப்போ ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு. எல்லாத்துலயுமே நம்ம இமேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம சேஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேர்ல்டு இந்த நேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம இந்த சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுன்றதை நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, நான் அவ்வளோ சின்ன ஆளும் கிடையாது. நான் சமமான ஆள் தான். நான் இந்த நாட்டில் தான் வாழ்றேன். பணத்துக்காக ஏதோ ஒன்று சொல்ற ஆள் நான் கிடையாது. என்னோட வளர்ச்சியில என்னோட டேலண்ட் இருக்கு. படங்கள் விஷயம் வேற. நான் படம் ஓடணுன்றதுக்காக நாட்டுப்பற்ற காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே படம் விஷயமே இல்லை. இதை நான் கடைசியா சொல்றேன். இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி. என்னை விட இந்த நாட்டோட பெரிய தேசபக்தன் யாருமே இல்லை. அப்புறம் நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட யாராவது கேட்டா எப்படி நான் அவார்டை புடுங்கினோ அதே மாதிரி அவங்களோட துணியை பிடிக்க விட்டுருவேன். வேற என்ன பண்ண முடியும்? நான் ரொம்ப அன்பா உங்ககிட்ட சொல்றேன். அவர் கண்ட்ரி, அவர் லேண்ட், பாரத தாய், வி ஆல் லவ் இட். நான் இந்த மாதிரி ஏன் பேசணும்? நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வேற பிளாட்ஃபார்முக்கு நான் போகும்போது இதை கிளாரிஃபை பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை உங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சது. அப்புறம் இந்த விஷயத்த இதுக்கப்புறம் கூட மக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவரே படத்துக்காக பேசுறாருன்னு என்ன நினைச்சாலும் சரி, இதுக்கப்புறம் இதுக்கு கிளாரிஃபிகேஷனே கிடையாது. ஐ எம் த மோஸ்ட் ப்ரவுட் இந்தியன் இன் த வேர்ல்ட். ஐ திங்க் என்னை விட அதிகமா இந்த நாடு யாருக்கும் எதுவும் கொடுத்ததே இல்லை. அப்புறம் நான் இந்த நாட்டுக்காக ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். என்னோட குடும்பம் இதனாலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்னோட பசங்களும் இந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லாம எல்லா ஜெனரேஷனும் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். எங்க அப்பா இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக ரொம்பவே போராடி இருக்காரு. நான் இந்த நாட்டோட கிரேட்னஸ்க்காக வேலை பார்ப்பேன். அப்புறம் என்னோட குடும்பத்துக்காகவும்.